ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஃபிசிக்ஸ் வால்யூம் 1 நிறையா பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஸ்டடி பிளானு. ஸோ ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளானில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஒன் வேர்ட்ஸு எல்லாமே நான் லைன் பை லைனாக நான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைவ்லேயும் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வால்யூம் 1. ஸோ நம்ம யூனிட் 1 ஸ்டடி பிளான் பார்ப்போம். இது பார்ட் 1, பார்ட் 2 இனிமேல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பார்ட் 1ல் சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்ன படிப்பீங்கன்னா டிஸ்கவரிஸ் இன் ஃபிசிக்ஸ் பார்ப்பீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் படிப்பீங்க, டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் படிப்பீங்க, எரர்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸு, இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட். இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து கூட இந்த இதுலேருந்து தான் மெயினாக கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸு, எரர்ஸு, இதுலேயே நம்ம இம்பார்ட்டண்டான கொஷின் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.1ல் சயின்ஸ் இன்ட்ரடக்ஷன் சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் சயின்ஸ் ஹஸ் இட்ஸ் ரூட் இன் த லாட்டின் வெர்ப் சயின்டியா மீனிங் டு நோ. ஸோ இது 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லாட்டி 1 வேர்ட்லையும் கேட்கலாம். 1 வேர்டில் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இன் தமிழ் லாங்குவேஜ் அறிவியல் மீனிங் நோயிங் த ட்ரூத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா சயின்டியாவுக்கு என்ன மீனிங்னு சொல்லி கேட்பாங்க, டு நோ அந்த மீனிங் வரும். ஸோ 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க்கில் வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பேராகிராஃபில் பேஜ் நம்பர் 1, அதே பேராகிராஃபில் சயின்ஸ், வாட் இஸ் சயின்ஸுன்னு சொல்லி கூட கேட்கலாம் 2 மார்க்ஸில். ஸோ அதுக்கு சயின்ஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதளவு இருக்குது. ஸோ சயின்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் நான் லிவிங் திங்ஸ் இன்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் தட் டீலிங் வித் லிவிங் திங்ஸில் பயாலஜிக்கல் சயின்ஸை சயின்ஸுன்றது ஃபிசிக்கல் நான் லிவிங் திங்ஸும் அண்டு லிவிங் திங்ஸும் கம்பைன் பண்ணி தான் இருக்குது. நான் லிவிங் திங்ஸில் எதை டீல் பண்ணுன்னா ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். இதே லிவிங் திங்ஸில் சயின்ஸ் எதை டீல் பண்ணுதுன்னா பயாலஜிக்கல் சயின்ஸுன்னு சொல்கிறாங்க, பாட்னி, ஜுவாலஜியும். ஸோ இதான் 2 மார்க்ஸு கேட்கலாம். சயின்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம். So science is the systematic organization of knowledge gained through observation, experimentation and logical reasoning. ஸோ இதான் மெயினானது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் 1 வேர்டு. த வேர்ட் சயின்ஸ் வாஸ் காயின்ட் ஒன்லி இன் தி 19th century. சயின்ஸுன்ற வேர்டு 19th centuryல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட் 1.1.1ல் த சயின்டிஃபிக் மெத்தட், இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். த சயின்டிஃபிக் மெத்தட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த பேராகிராஃப். ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சயின்டிஃபிக் மெத்தடில் இதை இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸு: சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரீசனிங், மேத்தமெட்டிக்கல் மாடலிங், ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் சயின்டிஃபிக் மெத்தட். சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னென்னா இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இஸ் ஸ்டடியிங் நேச்சுரல் ஃபினோமினா அண்ட் எஸ்டாப்ளிஷிங் லாஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை தான் என்ன சொல்கிறோன்னா சயின்டிஃபிக் மெத்தடுன்னு சொல்கிறோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ த நேம் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஃபிசிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை அரிஸ்டாட்டில் இன் த இயர் 350 BC. இது 1 மார்க்கு. நேம் ஃபிசிக்ஸ் எப்போ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அரிஸ்டாட்டில். இயர் பார்த்தீங்கன்னா 350 BC. ஸோ டூ யூ நோலேருந்து கொஷின்ஸ் வரலாம். டூ யூ நோ மோஸ்ட்லி படிச்சுக்கோங்க நல்லா தரவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இதான் 1 மார்க். த வேர்ட் ஃபிசிக்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஃபோசிஸ் மீனிங் நேச்சர். ஃபிசிக்ஸ்ன்ற வேர்டு க்ரீக் வேர்டில் டிரைவ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபோசிஸ், அதுக்கு மீனிங் என்னென்னா நேச்சர்ன்ற மீனிங். ஸோ த ஸ்டடி ஆஃப் த நேச்சர் அண்ட் நேச்சுரல் ஃபினோமினா இஸ் டீல்டு வித் த ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் எதுனா யூனிஃபிகேஷனும் ரிடக்ஷனிசமும். இது புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ யூனிஃபிகேஷன் 2 அப்ரோச்சஸ் ஸ்டடிங் ஃபிசிக்ஸில் 2 அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லாக வரும். ஸோ இதுலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த பேஜ்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதான் மெயினான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ attempting to explain the diverse physical phenomena with a few concept and laws its unification. இது பார்த்தீங்கன்னா ரெடக்டேஷன் டிஃபரன்ஸ் கூட கேட்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா attempt to explain a macroscopic system வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இதான் இம்பார்ட்டண்டான வேர்டு இந்த கொஷினில். மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் கான்ஸ்டியூயன்ட் இஸ் ரெடக்டேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரெண்டுக்கும் சில எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. யூனிஃபிகேஷனும் இதுக்குரிய டிஃபரன்ஸு கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிளும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜில் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். So physics as a fundamental science helps to universe uncover the laws of nature. So இந்த diagram ரொம்ப important. பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு டயக்ராம்ஸ் மட்டும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸில் கிளாசிக்கல் மாடர்ன் டிவைட் ஆகுது. கிளாசிக்கலில் மெக்கானிக்கல் தெர்மோடைனமிக்கல் இந்த மாதிரி டிவைட் ஆகுது. ஆப்டிக்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மாடர்ன்லேயும் இந்த மாதிரி டிவைட் ஆகுது. குவாண்டம் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ். நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கல. ஸோ அதனால தான் நான் வந்து வெறும் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கேட்கலாம் branches of physics. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஃபோர்த் பேஜ். இது வந்து கண்டிப்பாக இந்த பாக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரும். டேபிள் 1.1 branches of physics இருக்குல்ல. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம்ல. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிற கிளாசிக்கல் அண்ட் மாடர்னுக்கு மெக்கானிக்ஸ் இதில் இருக்க ஒவ்வொருத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து லாங் ஆன்சரில் கூட கேட்கலாம். ஒரு 4 இது மட்டும் கேட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டி எழுதுங்க, அக்வாஸ்டிக், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அந்த மாதிரி 4 இது கொடுத்து மட்டும் கூட உங்களை எழுத சொல்லலாம். அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதுக்குரிய டெஃபினிஷன் படித்து வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனாமிக்ஸு, ஆப்டிக்ஸ்னால் ஸ்டடி ஆஃப் லைட்டை பற்றி படிக்கிறது ஆப்டிக்ஸு. ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம்னா த ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் தென் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அட்டாமிக் ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. ஸோ இந்த டயக்ராம் கண்டிப்பாக இந்த பேராகிராஃப் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக படிங்க. இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். 1.2.2 ஸ்கோப் அண்ட் எக்ஸைஸ்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கவரிஸ் இன் ஃபிசிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. Discoveries in physics are of 2 types. Accidental discoveries, well analyzed research outcome in the laboratory based on intuitive thinking and prediction. இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஃபேமஸ் ஈக்குவேஷன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். E = mc². ஸோ இது வந்து எப்படி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஸோ இதுக்கு 2 எக்ஸாம்பிள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னட்டிசம் வாஸ் ஆக்சிடென்டலி அப்சர்வ்ட் பை த ரீசன். இதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷனுக்கு இந்த பாயிண்ட் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, மெடிசனுன்னு சொல்லி வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபேமஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் E = mc² இருக்குல்ல. ஸோ அதை வந்து வாஸ் ஏ தியரட்டிக்கல் ப்ரெடிக்ஷன் இன் 1905 அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி எப்போ ப்ரூவ் பண்ணாங்கன்னா 1932 பை காக்ராஃப்ட் அண்ட் வால்டன். இது வந்து 1 மார்க்கில் வரும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு
இந்த இதை பாருங்கள், ஆக்சுவல் மாஸ் ஆஃப் an எலக்ட்ரான். ஸோ நெக்ஸ்ட்டு, த ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் ஒன்லி எஜுகேட்டிவ் பட் ஆல்சோ எக்ஸிஸ்டிங் இன் மெனி வேஸ். ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸை வந்து இது கேட்கலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஃபார் இந்த ஃபுல் பாயிண்ட்ஸ் வரும், இந்த பேஜ் ஃபுல்லாக வரும். ஸோ இதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஷார்ட் ஆன்சர் கொஷினில் கேட்கலாம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு, மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஜுவாலஜி, ஓசினோகிராஃபி, இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் எப்படி ஃபிசிக்ஸ் ஹெல்ப்பாக இருக்குது, ரிலேஷன் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்ஸோட எப்படி ரிலேஷன் பண்ணுறாங்க, அஸ்ட்ரானமியோட எப்படி ரிலேஷன் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் ஒன் வேர்டு என்னென்னா, ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு பயாலஜியில் பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஐசோடோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரேடியோ தெரபி ஃபார் த க்யூர் ஆஃப் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ். எது வந்து க்யூர் பண்ணலாம் கேன்சர்னு கேட்டாங்கன்னா, ரேடியோ தெரபி. ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் இன் ரிலேஷன் டு ஃபிசியாலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வரும். ஸோ ஃபுல்லாக இந்த இது வரைக்கும் 7 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ 7 பாயிண்ட்ஸும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸில் கேட்கலாம், அப்ளிகேஷன் கேட்கலாம், இல்லாட்டி எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் 1.4 மெஷர்மெண்ட். இது வந்து 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வென் யூ கேன் மெஷர் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் அண்ட் கேன் எக்ஸ்பிரஸ் இன், இது ஒன் வேர்டில் கேட்கலாம், யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம், லார்ட் கெல்வின். இந்த பாக்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்டோட டெஃபனிஷன் இங்கே இருக்குது. ஸோ கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் தி மெஷர்மெண்ட். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ இந்த கம்பேரிசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே பேராகிராஃப் வரைக்கும், குவான்டிட்டிஸ் வரைக்கும் வரும், ஃபுல் பேராகிராஃப் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒன் வேர்ட்னா, டேஸ் இஸ் ஏ குவான்டிட்டிவ் சயின்ஸ் அண்டு ஃபிசிக்கிஸ்ட் ஆல்வேஸ் டீல் வித் த நம்பர்ஸ் விச் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். எது டீல் பண்ணுன்னு கேட்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டேஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் கேட்டாங்கன்னா, மெஷர்மெண்ட் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ இது வந்து 2 மார்க்கு ஃபுல்லாக கம்பேரிசனில் ஸ்டார்ட் ஆகி இந்த செகண்ட் பேராகிராஃப் எண்டிங் வரைக்கும். ஸோ படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு 2 மார்க் பார்த்திங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் that can be measured and in terms of which law of physics and described are called physical quantities. லென்த்து மாசை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் இது வரும். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் 2 டிவைட் ஆகுது, ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ஒன் வேர்ட்லையும் கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. விச் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ அதை தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயினான எக்ஸாம்பிள் எழுதிக்கணும், லென்த்து, மாசு, டைமு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கூட கேட்கலாம். கேன் பி எக்ஸ்பிரஸ்டு, இது வந்து கேனாட் பி எக்ஸ்பிரஸ்டு, இது வந்து கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஏரியா, வேல்யூம், இதான் எக்ஸாம்பிள் டிரைவ்டு குவான்டிட்டிஸுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல், டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் 1.4.3. ஸோ யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி 2 மார்க்கு இந்த பேராகிராஃப் வரும். செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆர்பிட்ரரி சூஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் எ குவான்டிட்டி விச் இஸ் அக்செப்டட் இன்டர்நேஷ்னலி இஸ் கால்ட் தி யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி. இதுதான் டெஃபினேஷன். இதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து
ஸோ ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா the units in which fundamental quantities are measured are called டேஷ்ன்னு கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஆர் பேசிஸ் யூனிட்ஸ்ன்னு வரும். ஸோ டிரைவ்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்டு டிரைவ்டு யூனிட்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்தோம் 1.4.2ல். இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃப் எழுதணும். செகண்ட் பேராகிராஃப் த யூனிட்ஸ் இன் விச் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்டு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவ்டு யூனிட்ஸு இந்த ஃபுல் பேராகிராஃப் பார்த்துக்கோங்க. இதுதான் வரும் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 1.4.4ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் வந்து டைப்ஸ் பார்த்திங்கன்னா எஃபிஎஸ், சிஜிஎஸ் அண்டு பார்த்திங்கன்னா எம்கேஎஸ்ன்னு இருக்குது. ஸோ எஃபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் ஃபுட் பவுண்ட்ஸ் செகண்ட். இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராமு செகண்டு. எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோகிராம் அண்ட் செகண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ ஆர் மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஃபிஎஸ் வந்து இஸ் நாட் ஏ மெட்ரிக் சிஸ்டம். ஸோ ஒன் வேர்டில் இருக்குது, ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எஃபிஎஸ் வந்து மெட்ரிக் கிடையாது. நெக்ஸ்ட்டு 1.4.5ல் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் வரும். The system of units used by the scientists and engineers around the world is commonly called the metric system. But since 1960 it has been known officially as the international system. ஃபஸ்ட்டு மெட்ரிக் சிஸ்டம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க, எஸ்ஐன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு சொல்லலாம் அல்லது எஸ்ஐன்னு சொல்லலாம். ஸோ அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், ஃபுல் ஃபார்ம் எஸ்ஐக்கு சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். மெட்ரிக் சிஸ்டம்னு கேட்டாங்களும் எழுதலாம், சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சொல்லி கேட்டாலும் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். ஸோ 1 மார்க் பார்த்திங்கன்னா நான் டேஷ் பண்ணியிருக்கேன், டெவலப்டு அண்ட் ரெக்கமெண்டட்னு சொல்லி அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. 1971 கிட்ட வருது. ஸோ அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு த அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்ஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 பாயிண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டேபிள் பாருங்கள், 1.2 டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து தான் எப்படி கேட்கலான்னா லென்த்து, மாஸ், டைம் 5 மார்க்ஸில் லாங் ஆன்சர் கொஷின்ஸில் லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட் இந்த மாதிரி ஒரு 4 இதை மட்டும் கொடுத்து அதுக்குரிய டெஃபினேஷன் மட்டும் எழுத சொல்லலாம். ஸோ டெஃபினேஷன் எழுதுகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் யூனிட்டு சிம்பிள் எழுதுங்க, கண்டிப்பாக அதுக்கு மார்க்ஸ் உண்டு. ஸோ இந்த டேப்லர் காலம் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதுலேருந்து தனித்தனியாக 2 மார்க்ஸ்லேயும் வரலாம், நம்மளுக்கு வந்து 5 மார்க் லாங் ஆன்சர்லேயும் வரலாம். ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக யூனிட் படிச்சுக்கோங்க, சிம்பிள் படிச்சுக்கோங்க. ஸோ யூனிட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். ஸோ யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ யூனிட்டுக்கு மார்க் இருக்குது. லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டலாக தான் வந்து யூனிட்டு. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோலு, இதெல்லாம் 1 வேர்டில் கேட்குறேன். டெம்பரேச்சருக்கு கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பையர், டைமுக்கு செகண்டு, இது உங்களுக்கு தெரியும். லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க்லேயும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1 மார்க் இருக்குது. த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் is the temperature at which saturated vapor, pure water and melting ice are all in equivalent. Triple point of water temperature பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 273.16 K. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டேபிளர் காலம் பார்த்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் நீங்கள் வந்து இந்த யூனிட்ஸ்லாம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். யூனிட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து என்னென்ன யூனிட்ஸு, இதில் மெயினாக டென்சிட்டி, ஃபோர்ஸு, ப்ரெஷரு, எனர்ஜி, பவரு, சர்ஃபேஸ் டென்ஷன், எலக்ட்ரிக் சார்ஜு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் படித்து வச்சுக்கோங்க.
இந்த டேபுலர் காலம் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம் மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நான் வேறு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறனாலும் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.